ஏய் பார்த்து பார்த்து தெரியல கொஞ்சம் கொஞ்சம் தெரியல அப்படியாடா ஐயோ ஐயோங்க ஐயோங்க ஆக்ஷன். ஹாய் வியூவர்ஸ், இப்போதைக்கு நம்ம கர்நாடகாவை ஃபினிஷ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இதுதான் தமிழ்நாடு தான். இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வீரப்பனோட கண்ட்ரோலில் இருந்த இடம் இதெல்லாம். ஃபஸ்ட்டு முன்னாடி கர்நாடகாவும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வரும்போது இந்த ஏரியாவில் தான் வீரப்பன் பதுங்கிட்டு இருந்தானே, அதனால தான் ஃபுல் கண்ட்ரோல் வீரப்பனோடது. இங்கே நீங்கள் ஒருத்தனை பார்த்தா மாற முறிக்கிறதா நடக்கிறானுங்களே. இந்த ஒகேனக்கல் காட்டுப்பாதைக்கு போக போகிறோம். இந்த இந்த சுகபுரம் மலை அங்கே தான், அதுக்குள்ளே தான் அந்த சிங்கம்லாம் சிறுத்தைலாம் இப்போ சொல்கிறாங்க. பின்னாடி அங்கே போய் பார்ப்போமா? ஓகே பாருங்கள். ஓகே ஹாய் கைஸ், இப்போதைக்கு நம்ம 100 கிலோமீட்டரை தாண்டிட்டோம். அடுத்தது நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஒகேனக்கல் தான். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல்ஸ் கிராஸ் ஆகிற இடமா. என்னென்னலாம் அனிமல்ஸ் கிராஸ் ஆகும்னா எலிஃபேண்ட், சீட்டா, பிளாக் சீட்டா, அந்த மாதிரி எல்லாமே உள்ளே போய் இங்கே இதுவாக இருக்குது. அந்த மலையை நீங்கள் பாருங்கள், நம்ம எப்படி எங்கே வந்து இதுதான் ஆக்சுவலாக இடம். இங்கே பாருங்கள், பன்னிக்கறி இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் எங்கே இருக்குன்னா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போய் மலை இங்கேருந்து கீழே வந்து ஒரு 1500 மேலே அடிவாரத்துக்கு மேலே போய் இப்போ எங்கள் ஃபாரஸ்ட் வழியாக இதுக்கு போயிருக்கிறோம், ஒகேனக்கல். இந்த ஏரியா வந்து ஒரு டேஞ்சரான ஏரியா. இப்போ அந்த வழியாக போயின்னுக்கிறோம். இந்த இந்த பக்கம் யாரும் அவ்வளோ போனது கிடையாது. அவ்வளோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியா போகிறோம். பார்க்குறோமா? பாய். அவ்வளோதான். ஹாய் வியூவர்ஸ், இப்போதைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா மைசூர் டு ஒகேனக்கல். இதுதான் ஃபாரஸ்ட் ரேஞ்சு. ஆக்சுவலாக இந்த ரேஞ்சுக்கு இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் போட்டதே கிடையாது. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் ஒகேனக்கல். ஃபுல்லாக முதல்ல அந்த மாதிரி ஏரியா இருக்கிற இடம் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த வழியாக தான் போகிறோமே. ஆக்சுவலாக இது 160 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது இன்னும் நம்ம போக வேண்டிய இது. நீங்கள் இதுக்கப்புறம் லைவ் பாருங்கள். பாட்டு போட்டோம். பாட்டு போட்டோம். இந்த மாதிரி ஆனால் வீடியோ காட்டணும். லைட்டே பண்ணுறேன். அவங்க லைட்டு ஆனடா புரியுதா? அவங்க கூடதா செம்பரி ஆட்டு பிரியாணி சரிம்மா. இங்கே செம்பரி ஆட்டு பிரியாணி கிடைக்குது காய்ஸ். நம்ம இப்போ அதுதான் சாப்பிட போகிறோம். அதை நாங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு லைவ் பண்ணுறோம், ஓகேவா? ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணி நெக்ஸ்ட்டு
கேஜிஎஃப் படம் பழமா? ஆமாம். என்ன பழம்? ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு அக்காங்கலாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக அது இதுவாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடுகு இல்லை மிளகா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை தான் அங்கே காய வச்சுருந்தாங்க. இப்போ நான் பறக்க போகிறோம் பார்த்துங்க. அவ்வளோதான் வழி. இங்கே ரைட் சைடு இல்லை இருடா, கரெக்ட் பண்ணிடலாம்டா. தேவையில்லாதெல்லாம் எடுத்து போடலாம்டா. கட் பண்ணிட்டு மீதி கூட எடுத்துடா. ஐயோ பார்த்தியா, இன்னும் ஒரு ஆப்ஷன் இதில் அதான் டைம் லேப்ஸு. இப்போ காட்டுறேன் பாரு. நான் இப்போ இந்த வீடியோவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து காட்டுறேன் பாரு. சாகாயிடும் நீ. இதெல்லாம் கடலுக்கிட்டையும் சூரியனுக்கிட்டே இருக்கும். ஆமாம். இது அப்படியே வச்சுட்டு கேமரா அப்படியே வச்சுட்டு விட்டுன்னு வச்சுக்கேன். அப்படியே டைம் போகிறது அப்படியே சல்லுன்னு போகிற மாதிரி காட்டும். ஸ்பீடாக வீடியோ காட்டும். என்னென்னலாம் சூரியன் இப்படி வந்து இறங்கி போடுது அப்படி. காய்ஸ் இப்போ தான் நம்ம போக வேண்டிய இடம் இதோ அது வீடு. என்னது திருத்தையே போடுதா? மழை இல்லை, மழை எலிஃபேண்ட்லாம் இப்படி தான் கிராஸ் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ இங்கே நம்ம போகிறது பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே ஆக்சுவலாக எந்த அளவு விலங்கு இருக்குன்னே தெரியாது. நம்ம அந்த அளவு யூனிக்காக கார் ஓட்டினா மட்டும் தான் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும். எப்பயுமே கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. ஆக்சுவலாக இங்கே மோஸ்ட் ஆஃப் பீப்புளோட நடமாட்டமே இல்லை. அந்த தாத்தாவை பாருங்கள், தாத்தா. இந்த ஆங்கிள் எடுத்தோம்னா இதுதான் பிக்சல் செட்டிங்காக இருக்கணும். இந்த செட்டிங்ஸில் இருக்கணும் வீடியோ எடுத்து. பாருங்க, அங்கே மாடு ஓடுது, வீட்டிலே நிற்கிது பாருங்க. இப்போ நம்ம அதை நீங்கள் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். ஐயோ தொட்டக்கெல்லாம் தருது. Oh yeah. Guys, ஏத்தப்புல பாருங்க, ஒரு மாதிரி செமையான மலைகளாக தெரிகிறது. 2 மலைகள் கனெக்ட் ஆகிற ஏரியாவாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? முதல்ல காட்டுப்பன்றி, கீரிப்புள்ளை மற்றும் பல வகையான விலங்குகளை ஸ்பாட் பண்ணும் ஒரே இடம் இதுதான். ஓகே.
பேசுறதெல்லாம் நான் கட் பண்ணிடலாம் சரிங்களா. வாய்ஸை வந்து தனியாக எடுக்கலாம் சரிங்களா. என் வாய்ஸை கட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் அப்படியே ஓடுற மாதிரி பண்ணுவேன். நல்ல ஐடியா எதுவும் ஆனால் நினச்சேன் எல்லாம் வாய்ஸ் இங்கே பாருங்கள். காட்டுகளை அழித்து எரித்து கொளுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இதெல்லாம் வந்து பப்ளிக் தட்டி கேட்கணும். பாருங்க காடை எரிச்சிருக்காங்க. ரொம்ப டேஞ்சரான எரிச்சிருக்காங்க பாருங்க. அந்த காடெல்லாம் எரிஞ்சு தீ பிடிச்சி பற்றி இருக்கு. இறந்துருக்குன்னு தெரியாது பாருங்க. இதனால வந்து எக்கோ சிஸ்டமே வந்து பாதிப்படையுது. நீங்கள் எக்கோ சிஸ்டத்தை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றணும். குன்றுலாம் இருக்குது அவரு சொல்லு. ஆனால் என்ன செய்யலாம் வருது ஏன்னா அப்படியே வரல அப்படியே இங்கே இருக்குது இப்படியே இருக்குது. மழை காலத்துலலாம் அந்த இடத்துல ஒரு குண்டை இருக்குது. அந்த குண்டில் இருக்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வருது. அப்படியே அந்த ஆழம் ஓ விட மரம் இருக்குல்ல ஆ அந்த விட மரத்துல ஓ சூப்பர். அது இல்லாத காட்டு எருமை வேற வருதுங்க. ஆஹா 4-5 எருமை வருது. அதெல்லாம் வந்து நார்மல். சன் டிவிகளுக்காக உங்கள் செம்பருதி. இது போடுடா பெட்டு போடுடா. பெல்ட் போட்டு மலைக்கு போக முடியல. பெல்ட் போட்டு தான் போட்டு மழை படிச்சு படிச்சு தெலுவ முடியல. மழை பயங்கரமாக மழையாகுது. மயில்களின் கூட்டம் அப்புறம் தான் வரும். இதெல்லாம் கருத்துன்னு போறாங்க. சந்தன மரங்களை கடத்திட்டு போகிறாங்க. இன்னும் பாருங்க எப்படி லொக்கேஷன் அழகாக பாருங்க. யானை சூப்பராக அழகாக டிசைனாக இப்படி தான் நிறைய யானைகள் கூட்டமாக போகும்போது இங்கே தான் அந்த மாதிரி தான்
சிங்களம் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. கறிக்காக மாடெல்லாம் பாருங்கள் எல்லாம் வண்டிலாம் பார்த்து வராங்க பாருங்கள். வழி இல்லை என்ன பண்ணுமோ யானை வழியை மறிக்குமா, யானை வழி மறித்து இதுதான் நம்ம வீரப்பனுடைய கோயில். அவர் பிறந்த காளி கோயில் தான் அவருடைய. இங்கே தான் அவர் அடிக்கடிக்கு வந்து இந்த காளியை கும்பிட்டு போக வரோம். பாருங்க இப்போ அந்த எல்லாருக்கும் பணம் கொடுத்து இப்போ அவங்க வீடு கட்டிக்கிறாங்க. இப்போ சூப்பராக உள்ளது அழகாக. இன்னும் பார்ப்போம். மக்களே, நம்ம இன்னும் கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் ஒகேனக்கல் ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம மைசூர்லேருந்து கிளம்பி 3 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இன்னும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் ஒரு காட்டு வழி பாதை மூலயமா ஒகேனக்கல்லை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டுருக்கோம். போகிற வழியில் தக்காளி தோட்டம் பாருங்கள். தக்காளி தோட்டம் தெரியுது. இங்கே பாருங்கள், யோக திடீர்னு ஒரு தக்காளி தோட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை சொல்லிட்டாரு. அவர் வந்து எல்லாத்தையும் ரோட்டில் சொல்லுவார். அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒரே மலைகள் காடுகளாக இருக்குது. இதில் தான் வந்து யானைகள்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுமா. இந்த சைடு ஃபுல்லாக பாலைவன பிரதேசமாக மாறிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் வந்து முழு மாடு வீடுகள் இப்போ தான் கட்டப்பட்டு கொண்டு இந்த லொக்கேஷனில் தான் வீரப்பன் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது இங்கே வந்து அவர் வந்து சாப்பாடு தண்ணி ஒரு பாட்டிக்கிட்ட விசாரிப்போம், எல்லாம் கொடுத்துட்டு போகிறான். அந்த பாட்டிக்கிட்ட இப்போ விசாரிக்கிறேன் பாருங்கள். இந்த மைக் குத்து பாட்டி, இது என்ன ஏரியா இது? இது மாவலட்டியா? இங்கே தான் வீரப்பன் இருந்தாரா? ஓ சரி. இங்கே என்னென்னலாம் பழங்க இருக்குது? என்னென்ன தக்காளி வேற என்னென்னலாம் இருக்குது? எல்லாம் தக்காளி எல்லா பழமும் இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது. இன்னும் ஒகேனக்கல் எத்தனை கிலோமீட்ரு? ஒகேனக்கல் முதல்லலாம் இருக்குதாம்மா? சரி பாட்டி, வரோம். நன்றி, வணக்கம். நன்றி. இப்போ தான் நீங்கள் ஆயா கூட பேசுன வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோடையும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸோடையும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மக்களே, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரூட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது ரூட்டு எப்படின்னா, மைசூர்லேருந்து டுவர்ட்ஸ் ஒகேனக்கல் வழியாக நீங்கள் போட்டிங்கனாலே இந்த வழி தான் கனெக்ட் ஆகுது. பட் இது கொஞ்சம் நைட்டில் வரது சேஃப் இல்லை. அதனால் ஆமாம், நைட்டில் இந்த ரூட்டில் வர முடியாது. ஸோ அதனால் பகலில் வர ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா யானை, சிறுத்தை போன்ற உயிரினங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா யாருமே இல்லாத ஒரு ஊர், சின்ன நடுவில் சின்ன கிராமங்கள் இருக்குது. ஆனால் இது வந்து மெயினாக வந்து வீரப்பனை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே வீரப்பன் தான் வாழ்ந்தார். வீரப்பன் தான் இன்னும் சந்தன மரத்தெல்லாம் இங்கே வெட்டி விற்றுட்டு தான் இருக்காங்களாம். அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பாருங்கள். நன்றி, வணக்கம். சார் வாய மட்டும் ஆசை அவனை வச்சு அப்படியே நம்ம ஒரு இப்போ பேசுன ஆடியோ உன்னோட வீடியோவில் போட்டுறேன். கேட்கும். ஓ அது கேட்குமா? அதே சவுண்டை கட் பண்ணிடலாம். என் சவுண்டை கட் பண்ணிட்டு வேறு ஒரு ஆடியோத்து உள்ளே போடலாம். அதெல்லாம் பண்ணலாம். எல்லாம் ஆப்ஷன். இப்போ நீ ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இருக்கேன். போ அப்படியே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான பகுதி. வாட் பியூட்டிஃபுல் த லைன் ஆஃப் மவுண்டன் ரேஞ்சஸ் ஹியர். அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்க காணிக்கிறேன். எங்கள் வியூவர்ஸ் மட்டும்தான் இது ஊருக்காக. ஊருக்கு போய் என்ன பண்ணுவார்? பனியில் பிடிச்ச அழகா ஸ்லோவாகவே போடா, ரோட பார்த்து போடா. இது இமயமலை பாதை மாதிரி இருக்குது. அப்பாடி
காடுகள் நிறைந்த வனப்பகுதி சைனிங் ஆஃப். மனுஷனோட கேரக்டர் ஃபைட்டில் ஏதோ ஒரு ஃபைட்டில் ஒரு அடிச்சு வாய் வச்சுக்கிறாங்க பெருசாக ஒரு டீமில். எவ்வளோ குரங்கு பாருங்க, செம குரங்கு பாருங்க. வழி விட்டுறான் அப்படியே பின்னால போ, எல்லாம் முடிச்சிட்டாங்க. ராஜாவே தான்டா. எவ்வளோ குரங்கு பாரு. கூட்டத்தோட தலைவனே வந்தான். அவர் எடு கூட்டத்தோட தலைவன். ஒரு இன்சார்ஜ் பற்றி பெரியது. ஏய் ஏய் கூட்டத்தோட தலைவனே. கட்சி கட்சி அலையா கட்சி கட்சி மாய வச்சுக்கிறாங்க. இல்லை இல்லை அதுங்க பயங்கர இதில் டீமு அந்த ராஜாவுக்கு இந்த ராஜாவுக்கும் சண்டை நடக்கும். சண்டை ஷியாம் சண்டையில் இது ஜெயிச்சுன்னா அந்த டீம் தரக்க முள்ள தண்டை அடி ஓடி ஆடுது. நீ ஏன்ப்பா கவரை ஃபுல்லாக போட்ட? ஆ நீ ஏன் கவரை ஃபுல்லாக போட்ட? என்ன கவர் அந்த இது இல்லையா கொஞ்சம் இது அதில் போட்டேன். அது ஃபுல்லாக அந்த கவர் அப்படியே இப்போ பிடிக்கும் போகுது இப்போ குரங்கு. டேய் எப்படி போக செத்துறோம் குழந்தை ஏற்றிடும். எவ்வளோ ஒரு பார்த்து வண்டி போட்டு தலைவங்கெல்லாம் நட்டு பிளாக் ஆகி நின்றுப்பாங்க. இப்போ அவர் பாருங்க இதான் கனெக்டர் முக்கிய வச்சு தண்ணிக்கு தண்ணி காட்டுறாங்க. இந்த முக்கணி தண்ணி முக்கணி தண்ணி மேலே தான் வருது. தண்ணி தான் வந்து தண்ணி காய்ச்சி போச்சுடா யோக தண்ணிக்கு இருந்தால் தண்ணி போய் போகுது. தண்ணி ஃபுல்லாக மேலே மழையிலேருந்து வர தண்ணியெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆ ஏய் இந்த தண்ணி தான் இதுக்கு போகிறது இங்கே உக்காணிகள் இதுதான் உக்காணி தான் நம்ம இதுக்கு வந்து தண்ணி இதுக்கு தான். காவேரி இல்லை காவேரி பரவாயில்ல எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மழை பெய்ய தண்ணி அடிச்சு மழை பெய்ஞ்சா இங்கே தான் சைடெலாம் இங்கே குளிக்கலாமா? அது மாதிரி சாப்பிட்டு நான் போகிறேன் கூட அப்போ அது கிட்ட அது போ இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்பாட் சாப்பிட்டு உள்ளார அதான் போய் சாப்பிட்டு வந்துடுமா? சாரகிருஷ்ணன் ஏய் குரங்கு மறுத்துறா எல்லாம் மாதிரி எல்லாம் குரங்கு போது என்ன சொல்லிட்டேன். அழகா தண்ணி விட எடுத்து பாருங்க அழகா. அந்த தண்ணி நடுவில் போய் உட்காந்துட்டாலும் வச்சுக்கேன் வராதுங்க குரங்கு. அவன் அந்த இது வரமாட்டாங்க. டேஞ்சர்னு தெரியும். இங்கெல்லாம் குரங்கு இல்லைடா யோகா. அந்த ஒக்கனைக்கு தண்ணி மலையிலேருந்து வர தண்ணிகள் நேராக தண்ணி தான் அந்த ஸ்பீடை வந்து அடிச்சு அது பார்த்தா கொஞ்சம் நம்பர் மீன் பிடிக்குது பாரு அது குளிக்கிற நம்பர். சரி சாப்பிட்லாம்டா இங்கே எங்கேயாவது ஸ்பாட் போட்டு அந்த மரத்துக்கிட்ட எங்கேயாவது பாரு இங்கே சாப்பிட்றாங்க தான். குளிக்கிற நம்பர் நோ பார்க்கிங் போர்டு போடுது. நான் அங்கேயே தரேன். இங்கே போயிடுறாங்க போடே சாப்பிட்டேன். இங்கெல்லாம் சாப்பிட்றாங்க எல்லாம் போடு நம்ம போய் சாப்பிட வேண்டியது தான். இந்த பஸ்ஸு பின்னாடி எடுத்துரு எல்லாம் சாப்பிட்றாங்க இங்கே தான் முன்னாடி மேலே அப்படியே பையத்தில் லைட்டாக கொஞ்சம் நவுந்து போயிட்டு ஃப்ரீயாக சாப்பிட்டோம். வந்து கொண்டே இருக்கிறார் ரெண்டு மாதிரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு சரியான ஸ்பாட்டு. இப்போ நம்பர் பாருங்க அப்படியே ஆத்தோரத்தில் அப்படியே தூரம் என்ன பண்ணுறாரு. ஏத்த மலை, வானம், காடு, மேகம், மரங்கள். ஆள் இல்லைப்பா. கனெக்ட் மலை சூப்பர் மலை. எல்லாம் மீன் ஒன்று காட்டு மீன் பிடிச்செல்லாம் போடுறாங்க பாருங்க நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம்.
படகு படுறி அங்கே இருந்த வண்டியெல்லாம் கூட்டு வரதுக்கு படகு கிராசிங் படகு சரியான ஸ்பாட்டு. மக்களே லெக் பீஸ் இருக்கு. பீஸ் கட்டி போடுறது வந்து சாப்பிட்றோண்ணா. வெஜிடேரியன் சாம்பார் சாதம். ஓகே see you guys. இந்த ஃபுல் மலையுமே உட்காரா அப்படியே மீன் காலை கடிதான்னு பார்ப்போம். முதல்ல தான் வரப்போகுது நமக்கு ஒரு இடத்துல தான் முதல்ல தான் வரும். இதில் இந்த படகு வரட்டும், இந்த வீடியோ எடுப்போம். இங்கே தான் வருது. இதுக்கு அந்தாண்ட ஊருக்கு போகும்பா. ஏன் இதுக்கு இந்தாண்ட ஊருக்கு போது அதுக்கு அந்தாண்ட ஊருக்கு தான். சரியான காற்று தெரியுங்களா? ஏதாவது பேசுறியா? நின்று ஏதாவது ஸ்பீச் கொடுவா மக்களே. நம்ம அப்படி சொல்லதான். இங்கே தான் அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து தான் இவங்கெல்லாம் வராங்க. ஏதாவது சொல்கிறேன். அந்த நீருக்கு பாரு, அது எப்படி லேண்ட் ஆகும் பாரு. அவ்வளோதான். அப்படியே காலை முழுசாக உள்ளே விட்டு அப்படியே உட்காரான். உள்ள போகும்போது அப்பா எவ்வளோ வெயிட்டு தாக்குது பத்தாது. இப்போ தண்ணி இந்த பக்கம் ஓடுதா இந்த பக்கம் ஓடுதா சொல்லுவாங்க? இல்லை இந்த பக்கம் ஓடுது அப்படிதான் தெரியுது. பட் எப்படி இப்போ இவங்க எப்படி இந்த பக்கம் வராங்க சொல்ல அப்படின்னா? அவங்களோட பவர் அப்படி கிடையாது. முதல்ல இருக்குதாண்ணா ஒன்றும் பண்ணாது. அது நக்கிட்டு போயிடும். இங்கே தான் அதான் சொன்னேன். என்னடா குளிக்க போறியாப்பா? குளிக்க போறியா? போறியா? சட்டை கட்டலாம். அங்கே போய் குளிக்கலாம் பாப்பா. போடுப்பா. ஓகேண்ணா. அதான் அங்கே தண்ணி வரும். இவரு பார்த்தியா எல்லாத்தையும் கேட்டு ரைட் ஆகிட்டு அப்படின்னு இல்லை. சட்டை பேண்ட்லாம் கேட்டு ரெடி ஆகிட்டாரு. ஒரு கூலியில் போட்டலான்ட்டு. நாங்கள் போய் ஃபால்ஸில் குளிக்கலாம். ஃபால்ஸில் இந்தா அப்படி சீக்கிரம் வாங்கிப்படா. ரெக்கார்டில் தான் இதா நம்பர் ஓடுதுல அதில் 1 2 3 மேலே. நாமளும் சும்மா போட்டில் அந்த சைடு போயிட்டு திருப்பி வரலாம் தெரியுமா? போயிட்டு வரும். ஒகேனக்கல் மட்டும் தான் முடியாதாண்டா. ஆ
அப்பா நீ தான்ப்பா வர மாட்டேற சீக்கிரம். இதுதான் ஒக்கனைக்கு இதெல்லாம் உள்ள ஃபுட் புட்டிங். உள்ள ஒக்கனைக்குள்ள ஒரு எல்லாம் பூங்கா வரிமா உள்ளது. இங்கே பாருங்க காய்ஸ், புதுசாக ஏதோ வேணாம் பவர் ரேட்டு தானே, கவர்மெண்ட் ரேட்டு 400 டேய் இந்த ஆயா கிட்ட தேங்காய் பொடி நல்லா இருக்கும். பாட்டி தேங்காய் பொடிக்குதா? பருப்பு பொடி தான், சுட்ட சுட்ட பருப்பு போலி. இந்த மீன் எடு, இந்த மீன் எடு. சரிவா, நம்ம போய் ஃபஸ்ட்டு மோட்டரில் குளிக்க போகிறோம். இப்போ எண்ணெயை போடுறோம். எண்ணெய் ஒரு 100 ரூபாய்க்கு போடுறோம். இப்போ முத்து தான் போடலாம். கட்லான் ஏரி பாப்பா, அதில் இதெல்லாம் இருக்குது பார்த்தியா? சூடான போலி. இது தேங்காய் போலியா? பருப்பு போலியா? நான் வந்து வாங்கிக்கிறேன்.